இதான் போடுது மாணிக்கம் தெருவேன் கரெக்டா ஸ்டேஷன் ரோடு அதான் ரயில்வே ஸ்டேஷன் போகுது நேரம் அவங்க அப்படியே வந்தீங்கன்னா முடியாது மேலே போனீங்கன்னா கோயில் வரும். ஓகே அசோக் நகர் ஓகே அதெல்லாம் வேணாம் பஸ் வந்தாங்க நிறைய வண்டி அசோக் நகரும் ஒரு அப்போ நேராக போயிடலாமா நேராக போனீங்கன்னா ஐயப்பா கோயில் இது என்ன ரோட் தாங்க சரி நான் இப்போ வரணும் இப்படியே வந்துடலாமா வந்தால் நீங்கள் அப்படியே போயிடலாம் எப்படி அப்படியே போயிடலாமா அப்படியே போனீங்கன்னா நேர் ரோடு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க நேராக போயிடலாம் டி நகர் அல்ல அந்த நேராக நீங்கள் எப்பவும் போல போய் ஏறிக்கலாம் அவ்வளோதான் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க அதான் சார் கோயில் உபதேசம் பண்ணிட்டாங்க ஐயப்பா கோயில் பெரிய கோயிலா ஆமாம் பெரிய கோயில் கூட போய்க்கலாமா சத்யநாராயண சார் ஆமாம் சத்யநாராயண ஆனால் நாங்கள் வந்து ஐகிரிவா கோயில் தான் இது அப்படியே வெளியேருந்தே நீங்கள் ஒரு ஃபோட்டோ பார்த்துக்கலாம் வெளியேருந்து பாத்ரூம்களோட சொன்னார் ஒரு நாள் நான் கூப்பிட்டு வரேன் செம்மையாக இருக்குது சார் இப்போ கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க சார் ஃபஸ்ட்டு பாளையம் செம்மையாக சொல்கிறீங்களா ஆமாம் ஆமாம் எடுத்துக்கோங்க ஃபோட்டோஸ் பிரச்சனை இல்லை உங்களுக்கு லேட் ஆகிடுமா லேட் லேட் ஆகிடுமா இல்லை இல்லை அதை நீங்கள் எடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுங்க ஃபோட்டோ தானே எடுக்கணும் ஒரே ஒரு ஃபோட்டோ தானே எடுங்க அவ்வளோதான் ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்துருக்கேன் இது முன்னாடி எடுக்கலாம்ல பார்த்து சேர்த்து எடுங்க பெரிய ஃபேமஸான கோயில் சார் இது போய்ட்டு வரலாம் உள்ள டக்கு போட்டா சுற்றி பார்த்து வந்துடலாம் நேரம் வந்துடுறேன் போயிட்டு வாங்க நான் வெளில இருக்கேன் வெளில இருக்கேன் போயிட்டு இருங்க அங்கே வைக்கிறேன் சார் லேப்டாப் இங்கே இருங்க வந்துடுறேன் இப்போ சீக்கிரம் வாங்க சார் 5 செகண்ட் சார் ஓகே நான் போய் பார்த்து எனக்கு நேராக போனால் பஸ் ஸ்டாண்டு தான் சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பார்த்துட்டு போகிறீங்களா நீங்கள் எடுப்பீங்க இல்லை இப்படி நேராக போனால் பஸ் ஸ்டாண்டு பஸ் வரும் ஏறி போயிடும் கொஞ்சம் வந்துடுறேன் நான் விட்டு வந்து சரி வாங்க வாங்க போயிட்டு வந்துட்டா செப்பல் விட்டா போயிட்டு வாங்க இல்லை இல்லை பார்க்கணும் வந்துடுறா
சார் செம்மையாக இருக்குது சார் கோயில். ஓரம் வந்துடு சார். ஆ நல்லா இருக்குதா திரும்ப கோயில் இல்லைண்ணா. அவ்வளோதான். இப்போ நான் நேராக போயிடலாமா? இப்படியே வரலாமா? இப்படியே வரலாம். நீங்கள் இப்போ வந்த வழியாக வந்தீங்கன்னா இப்போ யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. இப்படியே போகுது வண்டி போகுது. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க ஐரிவா கோயில். இந்த ஐரிவா கோயில் கேட்டால் சொல்லுவாங்க. இது என்ன தெருவுது? தெரியல சார் எனக்கு. ஏதோ நல்லா இதுதானா போகலாமா சார்? வரல சார் நானே. அப்படியே வந்து கிட்ட இருக்குது ஒரே தெருவு. ஆமாம் ரயில்வே ஸ்டேஷன் போர்டு நேராக வந்துட்டோம்னா அதான். ஓகே சார் வாங்க சார். ஆமா விட்டு வந்துடுறேன் சார். சொல்லுங்களேன் சார். இது வரைக்கும் போனேன் சார், பில்லர் வரைக்கும். ரொம்ப சொல்லுவாரு. சரி ஆமாம் அதுதான் சொல்கிறேன். நீங்கள் பில்லர் வேணால் விட்டுருங்க, அந்த முனையில் விட்டுருங்க. அப்படியே நடந்து போயிடுது. பில்லர் என்ன அங்கே இருக்கேன்? பில்லருக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களே போங்க. இப்போ எப்படி போகணும் சார்? எப்படி போகணும்? லெஃப்ட் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் தான். லெஃப்ட்டு. ஓகே. நான் கூட நான் இறங்கிடுவேன். இப்படியா? ஒரே ரோடு பிடிச்சிருங்க. நேரம் போயிட்டா? நேரம் போகணும். நேரம் தான் போகணும். இது என்ன ரோடு இது? மாமல்லம் கவுடா ஆரேகவுடா. தெரிஞ்சிருமே ஆரேகவுடா ரோடு. தெரியும் சார். ஆரேகவுடா ரோடு தெரியும். சரி நேராக போயிடலாமா? டிராஃபிக்காக இருக்கும். யாரும் கேட்கல. இந்த ரோடை பிடிச்சிங்கன்னா நேராக போயினே இருந்துடலாம். ஓகே. ஆட்டோமேட்டிக்காக துரைசாமி சப்ளை கேட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம்லேருந்து போயிடுவீங்களா? அது போதும் சார் எனக்கு. அது வந்துச்சு எனக்கு. நேராக நம்ம கோடம்பாக்கம் போய் தான் சுற்றி போயிருக்கீங்களா? ஆமாம் சார். சார் லவஞ்சி போது பாருங்க. இது இந்த வண்டி தான் போகும்போது இந்த வண்டி தான். ஏன் முடியலன்னா அப்படி மாறி இப்படி வருவேன். சைதாப்பேட்டை ஓகே. நல்லா இருக்குது சார் உள்ள கோயில். இல்லை செம்மையாக இருக்குல்ல. நேரம் போயிட்டா சார்? ரைட் சார். நீங்கள் ரைட் எடுத்துக்கணுமா? ஹோஸ்டல் காலனி இருக்குப்பா. ஆமாப்பா ஹோஸ்டல் காலனி. இப்போ போஸ்ட் ஆஃபீஸு. இந்த வீடு தான் அங்கே இருந்தது. இந்த வீடு தான் சார் எங்கள் ஓன் இருந்தது. ஆமாம் இதே வீடு தான். அங்கே தான் எங்கள் ஓனர் இருந்தார். எங்கே இந்த தெருவு எங்கே போகுதுன்னு பார்த்துனேன். தண்ணி திரும்பினோடனே வரோம். மேட்டுப்பாளையம் இப்படி போனால் மேட்டுப்பாளையம் இப்படி போனால் பில்லரு. அவர் அங்கே டீ நகரில் வச்சுருந்தோம். நாட்டு ரோட்டில் ஆஃபீஸு. இங்கே தான் வீட்டுக்கு வருவான். வந்து அப்போ அவ்வளோ தெரியாது எனக்கு. ஏதோ அவர் இட்டுன்னு வருவார். எனக்கு தெரியாது சார் ரூட்டு. நான் இப்போ அங்கே தான் வீடு மேலே ஃப்ளோரில். வயசு குழந்தை கூட இருந்தார். எங்கே தெரியல. 2004 வீடு நானே பார்த்துக்கிறேன். வேறு எங்கேயாவது போயிடலாங்க. அந்த சைடு அதான் குளத்தூர் அந்த சைடில் ரொம்ப தொலைவு. அதெல்லாம் என்ன பண்ணுது சார்? சேஃப்டி இருக்காது அங்கெல்லாம். ட்ரிப்ளிகேன் பக்கம் வந்துடான். இங்கெல்லாம் வர மாட்டாங்க வீட்டில். வந்தாங்கன்னா பரவாயில்ல, நான் கூப்பிட்டுருக்கேன். அவன் இதுவே போயிடுவேன் அந்த சைடு. பார்த்துட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம். ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான். எது நிறையா இருக்கேன். நடக்கும். பார்த்து கோயிலாண்டா நல்லா இருக்குங்களா? இப்படி தான் பஸ் வருமா? பஸ் வர ரோடு தான் இது. 2 சைடுமே பஸ் வரும். இப்போ நான் போனோம். இப்படி தான் போனோம். ஆமாம் போகும்போது நீங்கள் இப்படி தான் போகணும். போயிட்டு நேர் லாஸ்ட்டு போயிட்டான். ஆமாம் இப்போ லெஃப்ட் எடுத்துக்கோங்க. இப்படி போனால் கோடம்பாக்கம் போகலாம். கோடம்பாக்கம்லாம் போகலாம். எப்படியா? நேராக போனால் கோடம்பாக்கம். அந்த பவர் ஹவுஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? பவர் ஹவுஸ் அந்த சைடு போகலாம்.
ஏன்னா அந்த சிக்னல் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே இறக்கி விட்ருங்க. ஆனால் அங்கேருந்து நடந்து அதுவா சிக்னல்? ஆமாம் ஆமாம், அதுக்கப்புறம் நடக்கணும். நடக்கணும்னா இங்கே தான் இறங்கலாம், இங்கே இறங்கினா நடந்து போகணும். பிள்ளை இறங்கினா இப்படி நடந்து வரணும். சென்ட்ரல் பேசி நான் தூரம் ரொம்ப தூரம் நடக்கணுமா? ரொம்ப தூரம்லாம் இல்லை, போயிடலாம். நான் போயிடுறேன், நீங்கள் போயிடுங்க. வாங்க விட்டு வராங்க. வேணாம் சார், நான் விட்டு போய்ட்டு வாங்க சார். இவ்வளோ தூரம் எதுக்கு நடக்கிறீங்க மறுபடியும்? விட்டுங்க. எப்படி பண்ணோம்? நீங்கள் இல்லை நேரம் வாங்க. இல்லை இல்லை வேணாம், விட்டு போயிடுவேன் சார். பரவாயில்ல சார், நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் போங்க, மணி ஆயிடுச்சு. பஸ் இங்கே தான் இருக்குமா? ஆமாம் ஆமாம், அப்படியே பஸ் விட்டா கூட நான் மாறி போய்ப்பேன், கவலைப்படாது. மட்டும் பஸ் வரணுமா? அதெல்லாம் நான் அங்கே போனால் இறங்கிப்பேன் முனையில். இப்போ நான் எப்படி போனேன்ப்பா? அப்படியே திரும்பி நேராக அப்படியே போயிடுங்க. ஒரே ரோடு இது பார்த்து போங்க, பார்த்து திரும்புங்க. திரும்பிக்கோங்க. ஓகே சார். வந்த வழியாக அப்படியே நேராக போனீங்கன்னா அப்படியே நேர் ரோடு பஸ். நீங்கள் எப்படி போவீங்க இப்போ? நான் போய்ப்பேன் சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய்ப்பேன், விட்டுருங்க. பஸ் வருது பாருங்க, நீங்கள் பார்த்து கிளம்புங்க, சீக்கிரம் கிளம்புங்க. சரிங்க சார். பார்த்து பத்திரம் சார். பார்த்து.